ஃபர்ஸ்ட் வந்து மாங்காய் ரை பண்ணலாம். இதோட வந்து அம்பர்லங்கான்னு சொல்லி இன்னொரு காய் இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் லைப்ரரியில் இருக்கிற கேண்டீனில் இருக்கேன். இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கிற கேண்டீனில் இருக்கிற ஃபுட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ இது எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் ஜெஃப்னால இன்றைக்கி நாங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னு சொல்லிதுன்னா இது ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். இதில் அந்த லேர்னர்ஸ் பழகுற ஆக்கள் எல்லாருமே வந்து இதிலேருந்து சாப்பிட வருவாங்க. அதுக்கப்புறம் மலக்குரியப்பா ஸ்டேடியம் இருக்குது. நாங்கள் அதுக்கு பின்பக்கத்தில் நிற்கிறோம் லைப்ரரிக்கு. ஸோ நாங்கள் இப்போ லைப்ரரிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்து இருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வரணுமென்றதால நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். பின்னாடி வந்து மண் சட்டிக்குள்ளே வந்து சாப்பாடு எல்லாமே வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இங்கே வந்து மாநகர சபை மீட்டிங் எல்லாம் நடந்து கொண்டிருந்ததால் அவங்க எல்லாருமே இப்போ எல்லாமே சாப்பிட்டு அப்படி போயிட்டாங்க. ஸோ நான் இப்போ அடுத்த என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே நாங்கள் இதுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கை கழுவிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புத்தரிசி இருக்குது. அடுத்தது வந்து வெள்ளை சோறு, பருப்பு, மாங்காய் நான் உருளைக்கிழங்கு நினைச்சேன், முருங்கங்காய், பூசணிக்காய் அண்ட் கீரை, ரசம். இதில் வந்து ஒரு நான்வெஜ் கறியும் வந்து இருக்குது. நமக்கு இன்றைக்கி நான்வெஜ் வேண்டாம், அது மீன் வந்து நினைக்கிறேன், அதனால் எனக்கு வேண்டாம். ஸோ நாங்கள் வந்து எல்லா சாப்பாட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் சோறு,
இப்போ சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இன்றைக்கி வெனிஸ்டேன்றதால நார்மல் சாப்பாடு தான். சண்டேல எல்லாம் இங்கே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு இருக்கும். தம் பிரியாணி எல்லாமே கிடைக்கும். சிக்கன் ஃபிஷ் வந்து நான்வெஜ்ஜில் எடுக்கலாம். மரக்கறியில் வந்து ஸ்பெஷலான சாப்பாடெல்லாம் எடுக்கலாம். இதில் வந்து கீரை வந்து கங்குன் கீரை வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்தது வந்து இது மாங்காய். நல்லாயிருக்கு. உரைப்பும் புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து நல்லா இருக்குது. இதில் 2 வெள்ளைக்கறி, பருப்பு, அப்புறம் பூசணிக்காய், மற்றது முருக்கங்காய். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாங்காய் ரை பண்ணலாம். இதோட வந்து அம்பர்லங்கான்னு சொல்லி இன்னொரு காய் இருக்குது, அதுவும் போட்டு தான் சமைச்சிருக்கிறாங்க. இங்கே நிறைய வாட்டி சாப்பிட வரனா, ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த மாங்காய் கறி வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். நல்லா இருக்குது. ஏன்னா மற்றபடி எல்லா நாளுமே நான்வெஜ் தான் சாப்பிட்றாங்க. நல்ல உரைப்பும் புளிப்பும் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து கீரை. கீரையும் நல்லாயிருக்கு. மற்றது எல்லாமே நாங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற கறி. ஆனால் இவங்க எப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ செக் பண்ணுவோம். பருப்பும் நல்லாயிருக்கு, பூசணிக்காயும் நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து முருக்கங்காய். எல்லா சாப்பாடுமே இங்கே வந்து நல்லா இருக்குது. இங்கே வந்து பிஸியாக தான் இருக்கும். இங்கே வந்து லேர்னர்ஸுக்கு பழக வரவங்க எல்லாருமே வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு வருவாங்க. அடுத்து வந்து லைப்ரரியில் இருக்கிறாங்க அண்ட் மீட்டிங் எல்லாமே இங்கே நடக்கும். ஸோ அவங்க எல்லாருமே இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு பிளேட் சாப்பாடு வந்து 250, 250 ரூபா. நீங்கள் வந்து போட்டு சாப்பிட்றே எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். பட் பிளேட்டுக்கு 250 நீங்கள் தரணும். இங்கே வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இருந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டும் இங்கே தான் வருவோம். இப்போ வந்து சாப்பிட்டு முடிஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு ஒரு ப்ரைவேட்டாக ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து கதைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சாப்பாடும் இங்கே நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிளேஸும் இங்கே இருக்குது. உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நான்வெஜ் எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய நான்வெஜ் தான் இங்கே சாப்பிட்ருக்குங்கன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்றைக்கி தான் வெஜ் ட்ரை பண்ணினேன். வெஜ் சாப்பாடுமே எல்லாமே நல்லாயிருக்கு. அதை விட என்னென்னு சொல்லி சொன்னால் சண்டேஸில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வெஜ் சாப்பாடு நல்ல ஸ்பெஷலான சாப்பாடு எல்லாமே போடுவாங்க. ஸோ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நிறைய கடைகளில் வந்து நீங்கள் சாப்பிட்ருந்தாலுமே வந்து
லைப்ரரியில் இருக்கிற கேண்டீனில் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா சாப்பிட்டது எல்லாத்தையுமே கொண்டே போட்டுட்டு வந்து திருப்பி உங்களுக்கு ஒருத்தங்களை பற்றி சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த பர்த்டேன்றதால நாங்கள் வந்து இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம் லைப்ரரிக்கு. ஸோ வரும்போது ஜெஃப்னா யூடியூபர் ஒருத்தங்க காய் தமிழ்னு சொல்லி யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுறாரு. அவரையும் வந்து அப்படியே பார்த்தாங்க. இப்போ அவர் வந்து ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், மீடியா ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களுமே வந்து ஜெஃப்னா ரிலேட்டடான விஷயங்களை வந்து டாக்குமெண்ட்ரி மூலமாக கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ நீங்கள் அவங்களோட சேனலை வந்து பக்கிலேன்னு சொல்லி சொன்னால் போய் பாருங்கள். நான் வந்து இதில் லிங்க் கொடுக்குறேன். ஹலோ சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. நீங்களும் வந்து இந்த லைப்ரரியில் இருக்கிற கேன்டீனில் வந்து சாப்பாடு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் லைப்ரரி உள்ள. இன்றைக்கு வந்து பிறந்த நாளானதால இந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ண வந்திருக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பர்த்டேன்றதால விஷ் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். உண்மையில கிஃப்ட் கொடுக்கணும் ஒரு நியதி இல்லை. கொடுக்கவும் முடியல. சரியா கொரோனா இன்றைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து வீட்டாக போக போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுகர்வாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.